இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் தொடங்கியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போர் எதிரொலி காரணமாக பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1100 புள்ளிகள் வரை சரிந்து 80,277 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. வாரத்தின் முதல் நாளான இன்று பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியுடன் தொடங்கியிருக்கிறது. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியோடு தொடங்கியிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1100 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 300 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிவை கண்டிருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 24 காசுகள் குறைந்து 91.32 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெயின் விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை 12 விழுக்காடு அளவிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பால் இந்தியாவில் பெரிய தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 85 விழுக்காடு அளவிற்கு இறக்குமதியே செய்கிறது. இதன் காரணமாக இந்தியாவில் பணவீக்கம் அதிகரித்து டீசல், பெட்ரோல், சிலிண்டர் விலைகள் கடுமையான ஏற்றத்தை கண்டுவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றம் காரணமாக பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் தொடங்கியிருக்கின்றன. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பிலிருந்தும் இன்னும் தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் உலகளாவிய பொருளாதாரத்தில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் 24 காசுகள் குறைந்திருக்கிறது. மற்றொருபுறம் கச்சா எண்ணெயின் விலையும் 12 விழுக்காடு அளவிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.